டே ஜடேஜா, அந்த பைக்ல இருக்கிற வீலை ஃபர்ஸ்ட் கழட்டு. யோ வாப்பா செப்பனி, சொல்லுப்பா. யோ என் பைக்கை எப்பயா நீ ரெடி பண்ணி தருவ? 2 நாள் ரெடி பண்ணுவேன்னு சொல்லிட்டு இப்போ 2 மாசம் ஆயிருச்சியா, இன்னும் என் பைக்கை ரெடி பண்ணல? இல்லப்பா, இப்பதான் என்னென்ன உன் பைக்ல ப்ராப்ளம் இருக்குன்னு அதெல்லாம் கண்டுபிடிச்சிட்டு இருக்கேன். இது என்ன பஞ்சர் கடையா இல்ல இஸ்ரோ ரிசர்ச் சென்டரா? ஆராய்ச்சி பண்ணிருக்காங்களா? மூஞ்சிங்கள பாரு. மூஞ்சி நல்லா தான பாக்குது. யோ ஃபர்ஸ்ட் நீ பைக்கை பத்தி சொல்லியா? டேய், இப்பதான் இன்ஜினை கழட்டி ஆயில்ல ஊற வச்சிருக்கேன்டா. யோ அது என்ன எண்ணெயில ஊற வைக்கிறதுக்கு ஊறுகாயா? யோ அப்பதான் அதுல இருக்க அழுக்கெல்லாம் அப்படியே மிதக்கும் எண்ணெய் மேல. டேய் ஏதோ ஊறுகால மசாலா மிதக்கிற மாதிரி சொல்ற. நான் சொன்னா நம்ப மாட்டேன். எங்க ஜடேஜாவே கூப்பிடுறேன் இரு. டேய் ஜடேஜா, வாடா இங்க. சொல்லுண்ணா, இவர் பைக்கை நம்ம எப்பறா ரெடி பண்ணிருக்கோம்? அண்ணா, நைட்டும் பகலும் தூங்காம எவ்வளவு கஷ்டப்பட்டு நம்ம உழைச்சிருக்கிறோம் உங்க பைக்கை ரெடி பண்றதுக்கு. கேளியா? வீல் பஞ்சர்னு வீல் எல்லாம் மாத்தணும். யோ நான் இன்ஜின் ப்ராப்ளம் தானே சொன்னா, வீலெல்லாம் என்னத்துக்கு கலக்குனே? டேய் இவ வேற கஸ்டமரா, அந்த எண்ணெயில ஊற வச்சிருக்கிறோம் இன்ஜின், அந்த கஸ்டமரா இவன். அண்ணா, எண்ணெல்லாம் அழுக்காயிருச்சுன்னு தண்ணியை எடுத்து ஊத்தி விட்டேன் நானு. அப்பதான் இன்ஜின்ல இருக்கிற அழுக்கெல்லாம் போகும்னு. எப்படி ஐடியா? டேய் டேய், தண்ணி ஊத்தி விட்டியாடா? போச்சுப்பா, இன்ஜினே வேஸ்ட். என்னது இன்ஜின் வேஸ்டா? இல்லப்பா, இன்ஜின்ல இருக்கிற வேஸ்ட் எல்லாம் எடுத்துட்டியான்னு கேட்டேன். கொஞ்சம் சீக்கிரமாயா, நான் வேற லாரியில இருந்து கார் வரையும் எல்லாத்துக்கிட்டயும் லிஃப்ட் கேட்டு தான் இப்ப வேலைக்கு கூட போறேன். என்னப்பா வேலை நீனு? ஆமா கேக்குறீங்க, மறந்துட்டா. கவர்மெண்ட் ஜாப் தான்டா. ஓ அப்படியா, பரவாயில்லையே. ஆமா 100 நாள் வேலை திட்டம் தான். அட கூலிக்கார பையனே. அண்ணா சும்மாலாம் நோண்ட கூடாது, எல்லாம் ஒரு அளவு தான். ஏய் என்ன எங்க சபரி என்ன கிட்ட மோதுற? அவ்வளவுதான். பார்த்தல்ல, இதுதான் விசுவாசி. பைக்கே கொடுத்துட்டு பேசுடா கூமுட்ட. டேய், அந்த பிஞ்சு போன பைக்கை தூக்கி நடி உன் முன்னால் போடுறா. அண்ணா, காயலாங்கடிக்கு போட்டேண்ணா. ஐயோ, உன்னை வேலைக்கு சேர்த்தேன்